அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் பேக் டு கெமிஸ்ட்ரி எக்ஸ்பிளைன். நாங்கள் லாஸ்ட் வீடியோவில் ஸ்டேட்மெண்ட்டுக்குரிய வீடியோஸும் அதை பற்றி கெமிஸ்ட்ரி எம்சிக்யூ பேப்பர்ஸ் எப்படி அணுகிறன்ற டீட்டெயில்ஸும் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ரைட், அதில் சின்ன 46வது 49 வரைக்கும் திருப்பி வழங்கப்படுத்த வேண்டியிருக்கு இந்த சவுண்ட் சிஸ்டத்தால். ரைட், அதற்காக பார்த்துக்கொள்ளுங்க. முற்றாக காவலிடப்பட்ட மூடிய கொள்கலனுடன் ALஇன் குறித்த ஒரு அளவு சேர்க்கப்பட்ட போது ஆரம்பத்தில் A லிக்விட் ஆனது A கேஸ் எனும் தாக்கத்திற்கான டெல்டா G மறை பெருமானம் உடையதாகும். ரைட், அதாவது ஆவியாதல் தானே இப்ப இந்த கையில காய்ச்சிருக்காங்க. ஆவியாதல் காய்ச்சிருக்காங்க. இந்த ஆவியாதல் நடைபெறது என்ன, சுதாதீனமா தானே ஆவியாகும். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே, சுதாதீனமா தான் ஆவியாக போகுது. ஒரு மூடிய பாத்திரத்துல ஆவியாதல் நடைபெறா என்ன, சுதாதீனமா நடைபெறும். ஆகவே டெல்டா G மைனஸ். ஆகவே அந்த கூற்று சரி. இரண்டாவது கூற்று, இயக்க சமநிலையின் போது தாக்கமொன்றின் வெப்ப உள்ளிறை மாற்றம் 0 வடிவா பார்த்து கொள்ளுங்க. ஒரு சமநிலை ஒன்றின் போது டெல்டா G தான் 0 காணப்படும். டெல்டா H இயக்க சமநிலையின் போது பிளஸ் ஆகவோ மைனஸ் ஆகவோ காணப்படலாம். இந்த தாக்கத்திற்கு என்ன நடக்கும்? இந்த தாக்கத்துக்கு பிளஸ் ஆக காணப்படுமே. லிக்விட்ல இருந்து கேஸுக்கு மாறி எழுதியிருக்கேன். லிக்விட் இப்படி இருக்குன்னு வைங்களா. லிக்விட் மூலம் பக்கத்துல சொல்லிட்டு என்ன செய்யும்? சொல்லிட்டு இப்படி இருக்கும். ரைட், இது என்ன செய்யுது? இந்த லிக்விட் மூலக்கூறு கேஸா மாறும். அங்க இங்க. அப்ப இது பக்கத்துல கொஞ்சம் சின்ன பிணைப்புகள் இருக்கு. அந்த பிணைப்பு உடைக்கப்பட்டு தான் இது வருது. உடைக்கிறதுக்கு சக்தி தேவைதானே. அந்த சக்தி உள்ளடக்கப்படுறதால இந்த தாக்கம் பிளஸ். ஆகவே அந்த கூற்று பிழை. ஆகவே அதுக்கு ஆன்சர் முதலாவது பிள்ளை, ரெண்டாவது சரி. முதலாவது சரி, ரெண்டாவது பிள்ளை, மூன்றாவது ஆன்சர். ரைட், அடுத்த 47வது கேள்வி. ஃபாஸ்டா போறேன். அதுல விளக்கங்களை கொஞ்சம் அதுல எழுதியிருக்கேன்னு பாருங்க. வெப்பநிலையை குறைக்கும் போது புறவெப்ப தாக்கம் ஒன்றின் தாக்க வீதம் அதிகரிக்கும். வெப்பநிலையை குறைக்கும் போது எந்த தாக்கமா இருந்தாலும் என்ன நடக்கும்? வெப்பநிலைய குறைக்கும் போது எந்த ஒரு தாக்க வீதமா இருந்தாலும் குறையும். அதே வெப்பநிலைய அதிகரிக்கும் போது எந்த ஒரு தாக்க வீதம் அதிகரிக்கும். ரைட், ஆகவே முதலாவது கூற்று பிழை. இரண்டாவது கூற்று, வெப்பநிலையை குறைக்கும் போது தாக்கம் ஒன்றின் ஏவச் சக்தி அதிகரிக்கின்றது. வெப்பநிலைக்கும் ஏவச் சக்திக்கும் தொடர்பே இல்லை. ஏவச் சக்தி தங்கி இருக்கிறது ஒன்றே ஒன்றுதான். என்ன? தாக்கத்தின் பொறிமுறை. இந்த தாக்கத்தின் பொறிமுறையை மாற்றக்கூடியதுதான் இது. தாக்கத்தின் பொறுமையை மாற்றக்கூடியதுதான் ஊக்கி. ஏன்? வேறொரு பாதையை தெரிவு செஞ்சு அது மூலமாக பயணிக்கும். ரைட், அப்ப இதை தெரிஞ்சு கொள்ளுங்க. முக்கியமான பாயிண்ட் ரைட், இந்த சின்ன யூனிட்டுகளை நீங்க படிச்சு வச்சுக்கொள்ளுங்கன்னா நல்ல. இது கெமிக்கல் ஈக்குலிபிரியம், ரசாயன சமநிலை முதலாவது ரசாயன சமநிலை. அடுத்தது இது கைனடிக்ஸ், இயக்கவியல். இதுக்கெல்லாம் சின்ன பாடங்கள். அதே போல கேசஸ், அதே போல எனர்ஜிக்ஸ், இதெல்லாம் சின்ன பாடம். இதெல்லாம் நீங்க மூலமா விளக்க எடுத்து வச்சுக்கொண்டு ஈஸியாக கேள்வி நடத்தி கொள்ளலாம். ரைட், அடுத்தது எண்ணின் முதலாம் இலத்திரனியல் வெப்ப உள்ளிறை மறை பெருமானத்தை உடையது. பொதுவாக அனைத்து மூலகங்களுக்கும் என்ன? மைனஸ் பெருமானம் உடையதுதான். ரைட், ஆனால் நைட்ரஜன் கூட்டம், பயணிதான் கூட்டம் ஆகியவைக்கு என்ன? பிளஸ் இலத்திரனியல் வெப்ப உள்ளிறை. ஏண்டா இது 2p3 தானே. 2p3 என்ன நடக்கும்? ஒன்று உறுதியா தானே காணப்படும். உறுதியா காணப்படுறதால வெப்பத்தை சக்தியை பெற்று இது செய்யும், நிரம்ப போகுது. ரைட், ஒன்றுதான் நிரம்ப போகுது. இதுதான் இலத்திரனியல் வெப்ப உள்ளிறை. ரைட், ஆகவே முதலாவது கூற்று பிழை. இரண்டாவது கூற்ற பாப்பம். எண்ணானது உயர் மின்னேற்றன்மையுடைய மூலகமாகும். உயர் மின்னேற்றன்மை மூலகம் சரி. மூலகங்களிலே அதி உயர் மின்னேற்றன்மை உள்ள மூலகம் தான் பிள்ளை. நார்மலா கேட்டுருக்கால அந்த கூட்டு சரின்னு எடுக்கலாம், பிள்ளைன்னு எடுக்கலாம். பிரச்சனை இல்லை, சரின்னு எடுக்கிறேன். அப்ப 4வது ஆன்சர். பிள்ளைன்னு எடுத்தா ஆன்சர். ரைட்,
அது ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே ரைட். அடுத்தது Br2வின் கரைதிறன் KBr சேர்க்க அதிகரிக்கும். இந்த இதுக்கு முக்கியமா விளங்கி கொள்ளுங்க. ஒரு திரவம் ஒரு கரைப்பான்ல ஒன்று கரையிறதுக்கு என்ன பண்பு காணப்பட வேணும்டா, முனைவு கரப்பான் எது கரையும்? முனைவு தான் கரையும். நொன்போலார் முனைவற்றதோட நொன்போலார் தான் கரையும். ரைட். இது சின்ன வயசுல நீங்க படிக்கிறது மறந்துடுவீங்க சம்டைம். இப்ப நீர்ல கரையிறா, நீர் என்ன முனை உள்ளது, முனை உள்ளதா கரையிறா, இன்னொரு முனை உள்ளதெல்லாம் கரையலாம். பட் Br2 என்ன? Br2 முனைவற்றது. ரைட், முனைவற்றது. ரெண்டு முறை மூலம் முனைவு காணப்படாது. ஆகவே Br2 நீர்ல கரைய முடியாது. 100% கரையாது. இதுல ஒரு சிறிதளவு கரையிற திறன் இருக்கும் தான், பட் மேக்சிமம் கரையாது. இப்ப KBr சேர்க்க போறோம். இப்ப KBr சேர்க்க போறோம். இங்க K பிளஸ் Br மைனஸ் இருக்க போகுது. இங்க இவர் சும்மா இருக்க, இவர் என்ன செய்யும்டா, இங்க தூண்டி இதுல ஒரு மறை ஏற்றத்தையும் இதுல ஒரு பிளஸ் ஏற்றத்தையும் கொண்டு வர போறேன். கொண்டு வந்தா இங்க பிளஸ் மைனஸ் ஆக இதுக்கு என்ன வந்துட போகுது, முனைவு வந்துட போகுது. முனைவு வர என்ன செய்யும், முனைவும் கரைய போகுது. ரைட். ஆகவே கரைதிறன் அதிகரிக்கும். சரி, விளங்கிட்டா? இது என்ன தூண்டுறதுக்கு பேர் என்ன? அயன் தூண்டிய இருமுனைவு. முதலாவது கரையும். சரி, ரெண்டாவது கூட்டா பாருங்க, Br2 Br மைனஸ் இடையில் அயன் தூண்டிய இருமுனை விசை உருவாகும். இப்ப நான் சொன்னதான் இதுதான் அயன் தூண்டிய இருமுனைவு. ஆகவே ரெண்டாவது கூட்டும் சரி, அயன் தூண்டிய இருமுனை வாரதாலதான் கரைதிறன் அதிகரிக்குது. ஆகவே சரியான விளக்கம் முதலாவது. அடுத்தது லூகாச்சி சோதனை பொருள் பற்றி நான் உங்களுக்கு அந்த கடைசி வீடியோல வடிவா செஞ்சிருக்கேன். கடைசி இந்த வீடியோல நிறைய அந்த 46ல இருந்து 49 வரைக்கும் விளங்கப்படுத்தப்படல. 50 கேள்வி சத்தம் இல்லாம போயிட்டு கடைசியில திருப்பி ரெண்டாவது தடவை சொல்றேன். அப்ப கடைசியா பாத்துக்கோங்க, சும்மா டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு திருப்பி வேணும் போகும். ரைட். அடுத்தது 31வது 40 பார்க்க போறோம். கோரைட்டு நீரேற்றம் தரவாக தவறான கூற்று. PCl5 நீரினதும் சமமூல நீரேற்றத்தின் போது வண்ணமில கலவை ஒன்றும் மென்னமில கலவை ஒன்றும் பெறப்படும். சமமூலராக இருக்கு. சமமூலர் PCl5 பிளஸ் சமமூலர் POCl3 நோடு வரப்போகுது. என்ன? POCl3 நோடு வரப்போகுது. அதோட வேற என்ன வரலாம் பார்த்தாலே தெரியுது, என்ன? HCl வரப்போகுது. ரைட். 2 HCl சமப்பட்டு. இப்ப இது ஒரு வண்ணமிலம், இது மென்னமிலம் இல்ல. இது எப்படி கேள்வி வந்திருந்தா சரிண்டா, PCl5ஓட H2O சமமூலர் இல்லாம அதிகமா மிகையா தாக்கப்படுஞ்சா HCl வரப்போகுது. வந்தா நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது வண்ணமிலம், இது மென்னமிலம். உங்களுக்கு தெரியும் H3PO மென்னமிலம் படிச்சிருப்பீங்க. H3PO அயனாக்கம் அடைகிறது உங்க பகுதியாகத்தான் அயனாக்கம் அடையும். பகுதியாக அயனாக்கம் அடைந்து H+ வெளியிடுறது எல்லாமே மென்னமிலங்கள். H3PO மென்னமிலம், வண்ணமிலம் மென்னமிலம் கசை கிடைக்கும். இதை பத்தி கேட்கிறதால முதலாவது கூற்று பிழை. ரெண்டாவது ASCl3 நீரேற்றத்தின் போது வண்ணமிலம் மென்னமில கரைசல் கிடைக்க போகுது. ASCl3 இதே மாதிரி தான். ASCl3 தானே சமப்படுத்த, நீங்க சமப்படுத்திக் கொள்ளுங்க, எல்லாத்தையும் சமப்படுத்தி நிக்கல. வரப்போகுது. ரைட். அவ்வளவுதான் இந்த விஷயம். HCl வரப்போகுது. என்ன? இந்த H3 அதுகள் வாரதாலே எல்லாமே மென்னமிலமும் வண்ணம். ASO3 இப்பயும் பாயார் சொல்லிட்டு எழுதாம மட்டும் அதே ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறார்கள் இருக்கு. ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பிள்ளையா படிக்கிறேன்னு சொல்றாங்க. ரைட். ஆகவே ரெண்டாவது கூற்று சரி. மூன்றாவது SbCl3க்கு ஐதான் HCl சேர்க்கப்படும் போது கரைசல் வீழ்படி ஒன்று கிடைக்கும். நைஸ்.
இதுக்கு முத அத கேள்வியில படிச்சோம். இது வெள்ளை நிறமான ஒரு வீடு வடிவம். ரைட், அதான் கேட்டிருக்கு. ஆகவே மூன்றாவது கூட்டு சரி. அப்ப பி சரி, சி சரி, ஏ பிள்ளை. டி SCl2 நீரட்டத்தின் போது S, SO3, HCl பெறப்படும். வெயிட்டா இந்த மைக்ல சின்ன அப்செட் ஆகுது. ரைட், ஓகே. இப்ப HCl2 பிளஸ் என்னவாம் நீரேற்றத்தின் போது என்ன நீரேற்றத்தின் போது S பிளஸ் இதுல கேட்டிருக்கிறது என்ன சரியா கூட்டு சாரி S பிளஸ் SO3 கேட்டிருக்கு. இது H2SO3 தான் வருது. ரைட், அடுத்த HCl கேட்டிருக்கு. ஆகவே டி கூட்டும் பிள்ளை BMC சரி, ரெண்டாவது ஆன்சர். ரைட், நெக்ஸ்ட் கேள்விக்கு போவோம். இந்த அல்டோ ஒடுக்கத்துல ஒரு இப்ப நான் இந்த அல்டோ ஒடுக்கம் செய்யறேன் பாருங்க, எவ்வளவு பெரிய விஷயம் ஒன்று பாருங்க. ரைட், அல்டோ ஒடுக்கம் சின்ன விஷயம். இந்த கேள்விக்கு நான் எவ்வளவு செய்ய வேண்டியிருக்குன்னு பாருங்க. இந்த கேள்விக்கு ரைட், இப்ப அல்டோ ஒடுக்கத்தை பார்த்து கொள்ளுங்க. CH3 CH2 C11O CH3 காமா CH2 C11O H. ரைட், இப்ப இதுக்கு ரெண்டுக்கு சேர்த்து எண்ணெய் வச்சு போடுறாங்க. இந்த எண்ணெய் வச்சு போட்டா இது தனியா சேர்ந்தா தனியா அல்டோ ஒழுக்கம் நடக்க வரும். அப்படி இல்லாட்டி அல்டோ ஒழுக்கம் என்ன நடைபெற போகுது பாருங்க. இப்ப நான் எழுதுறேன் பாருங்க. CH3 CH2 C CH3 OH ஒன்று போடப்படும். இந்த H எங்க வரப்போகுது, அடுத்த சேர்ல இருக்கிற அல்பா கார்பன்ல இருந்து ஒன்று கலர போகுது. அப்ப அல்பா கார்பன்ல இருந்து ஒன்று கலண்டா இப்ப இதுல என்ன செய்ய போகுது, CH இணைய போகுது. அதுல ஒரு பென்சீன் வளையம் காணப்படுது. பென்சீன் வளையம் காணப்பட போகுது. ரைட், இந்த CH இங்க இணைய இங்க ஒரு பென்சீன் வளையம் காணப்பட போகுது. C=OH இப்படின்னு ஒரு விளைவு வரும். அடுத்த இன்னொரு விளைவு வரலாம். எப்படின்னு சொல்லுங்களா. இப்ப இதுல இருக்கிற அல்பா கார்பன் நான் இங்க இருந்து இதை எடுத்து எழுதியிருக்கேன். ரைட், இப்ப இதை வச்சுக்கொண்டு இங்க அல்பா கார்பன் ரிமூவ் பண்ணி ஒன்று சரி எழுத போறோம். ரைட், இப்ப பாருங்க பென்சீன் வளையத்தை கீறு. பென்சீன் வளையத்தை கீறியாச்சு. CH2 C=O. இப்ப C=O வராது. இங்கால CH இப்ப இது அல்பா கார்பன், இதுவும் அல்பா கார்பன், இதுவும் அல்பா கார்பன். அப்ப நாம இது ரெண்டு ஸ்டெப்பா கூட வரலாம். இங்க இருந்து ரிமூவ் ஆகலாம், இங்க இருந்து ரிமூவ் ஆகலாம். அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் இதுல இருந்து ரிமூவ் ஆகிற மாதிரி எடுப்போம். இதுல ரிமூவ் ஆகிற மாதிரி எடுத்தா இங்க இருந்து ஒரு H போனா இங்க ஒரு CH வரப்போகுது. அதோட இங்க CH3 ஒன்று இணைஞ்சிருக்கு. இதோட CH3 ஒன்று இணைஞ்சிருக்கு. அடுத்தது C=O எழுதணும். C=O ஒரு CH3. இப்ப இன்னொரு விலை வரப்போகுது. அல்பா கார்பன் இங்க ரிமூவ் பண்ணாண்டாம். இப்ப நான் திருப்பி எழுதுறேன் பாருங்க. CH2 CH ரைட், இங்கதானே OH. இந்த H வந்து இங்க இருந்து வர்ற மாதிரி எழுதுனா இதுக்கு என்ன CH2வா, இங்க CH2 ஆகும். அதோட சேர்ந்து மிச்சம் எல்லாத்தையும் எழுதுனா ஈஸியா எழுதிடலாம். C=O CH2 CH3 ரைட். இதுல மூன்று விளைவு வந்துட்டு. இப்ப இது தன்னோட தானே இதோட சேர் இல்லாம தன்னோட தானே தன்னோடக்கும் அடையப்போம்.
இப்ப இது தன்னோடு தன்னோடகம் அடைஞ்சா இப்ப பாருங்களா இதுல எழுதுறாங்க ரைட் CH2 CH இங்க இந்த ஓட ஒரு H ஒண்ணே போகுது இதான் தன்னோடங்கள் இது அப்படியே எழுதியாச்சா இப்ப வடிவா கவனிங்க இது அப்படியே இங்க எழுதுனா இப்ப அதோட திருப்பி அதே தானே சேர போகுது அல்பா கார்பன் எது பக்கத்துல இருக்கு இதுல இருந்து ஒரு H ரிமூவ் பண்ணி இதுல எழுத போறோம் CH2ல CH ரிமூவ் எழுதியாச்சு இப்ப CHோட எது இணைஞ்சிருக்கு இந்த கூட்டம் இணைஞ்சிருக்கு அப்ப இந்த கூட்டத்தை இங்க எழுது CHோட வேற என்ன கூட்டம் இருக்கு C+1OH ரைட் இப்ப எத்தனை எழுதியிருக்கேன் இப்ப மொத்தம் இங்க 1 2 3 4 எழுதியிருக்கேன் இப்ப அடுத்த சிக்கல் ஒன்று இருக்கு வெயிட் வார மைக் வேலை செய்யலாம் ரைட் ஓகே இப்ப அடுத்தது இதை தன்னோடங்கள் அழிச்சு இப்ப இது தன்னோட தானே சேர்ந்து தன்னோடங்கள் அழிய போகுது தன்னோடங்கள் அடைஞ்சா இங்க 2 அல்பா கார்பன் முதலாவது நம்ம இதோ இதுல இருந்து ரிமூவ் ஆகிற மாதிரி அல்பா கார்பன் எழுத போறோம் ரைட் தன்னோடங்கள் எழுத போறோம் அப்ப எழுதினால் CH3 CH2 COH இங்க ஒரு CH3 குரூப் இந்த CH3 குரூப்பை கீழே போடுறதுக்கு காரணம் என்னன்னா இப்ப அடுத்தது சேரும் போது நேரில் ஏதாவது ஈஸியா போயிடுது அப்ப இந்த கார்பனை தூக்கி கீழே போடுறேன்டா எங்க இணையலாம் தானே அப்ப என்ன இப்ப திருப்பி அல்பா கார்பனை வந்து நான் இங்கே எடுக்கிறேன்னு சொன்னேன் சரி இங்க எடுப்பேன் ஃபர்ஸ்ட் இங்க இருந்து எடுப்போம் அப்ப CH2 இங்க இந்த ஒரு அல்பா கார்பன் CH2 அதோட இணைஞ்சிருக்கிற எல்லாத்தையும் எழுதி விட வேண்டியதான் C+1 CH2 CH3 இப்ப இது எத்தனையாவது 4வது 5வது இப்ப அடுத்தது ஒன்று இருக்கு அடுத்தது நம்ம அல்பா கார்பன் இங்க ரிமூவ் பண்ணோம் இப்ப அல்பா கார்பன் இங்க ரிமூவ் பண்ண போறோம் ஆகவே CH3 CH2 COH இதோட சேர்த்து CH3 குரூப் இப்ப அல்பா கார்பன் இங்க ரிமூவ் பண்ண போறோமே அப்ப இந்த CH என்ன இங்க ஒரு H2ல ஒரு H போயிட்டு அப்ப CH அப்ப அதோட இணைஞ்சிருக்கிற கூட்டம் இங்க ஒரு CH3 இருக்கு அதோட சேர்ந்து C+1 CH3 இருக்கு C+1 CH3 C+1 CH3 எழுதியாச்சு இப்ப மொத்தமா இந்த 2 சேர்வையும் சேர்த்து இந்த NaOHோட சேர்ந்து ஒடுங்கல் அடையுது முதல்ல இது 2 சேர்ந்து ஒடுங்கல் அடையுது அதுக்கு பிறகு இது 2 சேர்ந்து ஒடுங்கல் அடையில ஒரு விளைவு வருது முதல்ல இதோட சேர்ந்து இது ஒடுங்கல் அடைய ஒரு விளைவு அப்புறம் இதோட சேர்ந்து இது ஒடுங்கல் அடைய 2 விளைவு வருது அதுக்கு பிறகு இது தன்னொடுங்கல் அடைய இந்த விளைவு இது தன்னொடுங்கல் அடையினா இந்த 2 விளைவு வரப்போகுது ரைட் இப்ப இது முழுக்க இவ்வளவு சேர்வைகள் இருக்கு இப்ப இந்த சேர்வையில இருந்து இதுல வராத சேர்வை வந்து பார்க்க போறோம் இப்ப A சேர்வைன்னு ஒரு சேர்வை வந்து இந்த மாதிரி காணல கீழே இருந்து போவோமே டி சேர்வை ரெண்டும் சேர்ந்தது அப்ப 2 சேர்ந்து இந்த 3ல டி சேர்வை இருக்க போகுது டி சேர்வை CH2OH CH3 ரைட் இந்த இருக்கு இவர்தான் டி ரைட் சிய பாப்போம் சி அதுவும் அதோட சேர்ந்த விளைவு ஒன்றுதான் அதோட சேர்ந்த விளைவு ஒன்றுண்டா ரைட் இதுதான் சி இது இந்த பக்கத்தால எழுதியிருக்காங்க அப்ப இதுதான் சி ரைட் அப்ப சி இருக்கு டி இருக்கு இப்ப பிய பாப்பம் பி இதே கண்டுபிடிச்சே கண்டுபிடிச்சாது 3வது இது மட்டும்தான் இதுக்கு பொறுத்துதான் பார்ப்போம் வேண்டாம் அது 2ஓட சேர்ந்த மாதிரி இருக்கு பி அப்ப பி வரல ரைட் பி இல்லை ஏய பார்ப்போம் இதுடைய தனி இதோடைய தன்னோடங்கள் சரியா இருக்கா இல்லை ஏயும் இல்லை அப்ப பியும் சியும் சாரி சியும் டியும் ஏயும் பியும் இல்லை 3வது ஆன்சர் இது கிளியரா விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன் முக்கியமான விஷயம் சாரி இது கேமரா கொஞ்சம் மாடி இருக்கும்
ரைட் ஓகே கிளியரா இருக்கு நம்புறேன் பார்ப்போம் கட் பண்ணிட்டு எடுக்கிறேன் ரைட் ஓகே எல்லாம் தெளிவாக விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ இதுக்கு தான் நேரம் போயிட்டு பரவாயில்ல தன்னுடங்கள் தாக்க முழுமையாக விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன் ரைட் இதுதான் தன்னுடங்கள் எழுது ரைட் ஓகே இப்ப 35 போவோம் 34 போவோம் ஆவர்த்தன அட்டவணையில் உள்ள 3D தொகுப்பு மூலங்கள் தொடர்பான கேள்விகள் கூட்டுக்குள் எது உண்மையற்றது இது 2011ஆம் ஆண்டு 9வது கேள்வி நினைக்கிறேன் 9 10 11 ஏதாவது ஒன்று இந்த 9 10 12 2011 அதுல ஒன்றுதான் இந்த கேள்வி ரைட் எடுத்து பாருங்க அந்த கேள்வியில சின்ன மாற்றங்கள் செஞ்சிருக்கு அதுல 5 கூற்று ஏதாவது ஒன்று சரி வந்திருக்கு இதுல 2 கூற்றை மாத்தி வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் ரைட் ஓகே ஸ்கண்டியம் டைட்டேனியம் வெனடியம் குரோமியம் மாங்கனீசியம் மூலகங்களில் உயர் ஒற்றையேற்ற எண் அம்மூலகங்கள் அடங்கும் கூட்டு எண்ணுடன் 2ஐ சேர்ப்பது மூலம் பெறப்படும் கூட்ட எண்ணிக்கை எஸ்சி எத்தனையாம் கூட்டம் 3 4 5 வெனடியம் 6 7 அது உயர் ஒற்றையேற்ற எண்ணுடைய எம்என் 7+ தானே அப்ப 7 ரைட் அப்ப என்ன கூட்ட எண்ணிக்கைக்கு சமனாகவே இருக்கு ஸ்கண்டியத்துக்கு 3+ தான் கூட இதுக்கு 4+ தான் கூட இதுக்கு 5+ தான் கூட 6+ தான் இருக்கு அது வேற ஒரு ஸ்டேட் இருக்கு இது என்ன செஞ்சிருக்கு +2 கூட்டம்னு சொல்லியிருக்கு ஆகவே முதலாவது கூட்டு பிழை ரைட் இதுக்கு அந்த கேள்வி நினைக்கிறேன் வலுவலு இலத்திரன்களோ அப்படி இதை கேள்வி ஞாபகம் இல்லை FeCO NiCO ZN மூலகங்களில் உயர் ஒற்றையேற்றன் அவை அம்மூலகங்கள் அடங்கும் கூட்ட எண்ணை விட சிறியது இப்ப பாருங்க FeCO NiCO ZN ரைட் FeCO NiCO ZN ரைட் அவ்வளவுதானே ரைட் இது 8வது கூட்டம் இது 9வது கூட்டம் 10வது கூட்டம் 11வது கூட்டம் 12வது கூட்டம் இதுல அவியர் எஸ்டேட் என்ன Fe3+ இருக்கு CO2+ இருக்கு Ni2+ இருக்கு Cu2+ இருக்கு Zn2+ இருக்கு கூட்ட எண்ணிக்கையோட சிறந்ததானே ஆகவே ரைட் பி கூட்டு சரி ஏ கூட்டு பிழை சி கூட்டு பாருங்க எல்லா மூலகங்களிலும் கற்றையன்களிடம் போரஸ் ஒழுக்குகள் வெற்றிடமாக காணப்படும் பிறகு எல்லாத்தையும் எல்லாத்தையும் யோசிக்கல வடிவா கேள்வி 3D தொகுப்பு மூலகங்கள் 3D தொகுப்பு மூலகங்கள்ல போரஸ் தான் கற்றையன்கள்ல இல்லாம காண போக போகுது ஏன் போரஸ் தான் இல்லாம காண போகுது ஏன் இறுதியாக இருக்கிற ஓடுல இருந்தானே சாரி இலத்திரங்கள் அகற்றப்படும் அப்ப முதலாவது போரஸ்ட்ல அகற்றிட்டு தான் மிச்ச இடத்துக்கு போவாங்க அப்ப கட்டாயம் போரஸ்ட்ல முடிஞ்சுதான் பின்னால போகுது ஆகவே போரஸ் பிள்ளையாக காணப்படும் அப்படின்னா இப்ப இலத்திரன் தான் பார்க்கிறேன் நான் இப்ப நோவலா சொல்லியிருக்கேன் விளங்குனா விளங்குங்க எப்படின்னா இப்ப SC3+ இருக்கு தானே SC3+ போக போகுது முதலாக கை வைக்கிற எண்ணத்துல போரஸ்ட்ல இருந்து இருக்கிற இலத்திரங்கள் இல்லாம ஆக்கி போட்டுதான் அவர் அடுத்து 3D போக போறாரு ரைட் அதான் இருக்கிற விஷயம் அதே மாதிரி D4+ முதலாவது போரஸ்ட்ல கை வச்சுட்டாங்க அடுத்து 3D கலர் ஏன் முதலாவது இறுதி ஓட்டுல இருந்தால் இலத்திரன்கள் முதலாவது ஆற்றப்படுறது அதுதான் போரஸ் ஆற்றப்படுறது சொல்லு அடுத்தது உயர் ஒற்றையேற்ற நிலைகளுடைய மூலகங்களுடைய MnO2- Cr2O2- Cr4 நான் இன்னொரு ரிவிஷன்ல இந்த தீப மூலங்களை முழுமையா முடிச்சிருக்கேன் ரைட் ஒரு தேரி விழா முடிச்சிருக்கேன் தேரி மாதிரி தான் முழுமையா முடிச்சிருக்கேன் அதுல போய் பாருங்க MnO4- Cr2O2- Cr4 எல்லாம் என்ன சிறந்த 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 ஒற்றையேற்றிகளே MnO4- Cr2O7 இதுல வடிவா பாருங்க இவற்றின் ஒற்றையேற்ற நிலைகளை பாருங்க Cr6 இதுல 2 6
ஒட்சியேட் நிலைகள் பார்த்தா 7 ரைட். எம்எனுக்கு பாருங்க அதிகூடிய 7, சிஆருக்கு பாருங்க அதிகூடிய 6, சிஆருக்கு 6. இப்ப இவையால இன்னும் ஒட்சியேட் அடைய முடியுமா? இப்ப இவை என்ன செய்யப்படும்? தாழ்த்தப்படும். இவை தாழ்த்தப்பட்டால் +3க்கு வந்தால் அல்லது தாழ்த்தப்பட்டால் இதோட தாக்க முடிகிற சேர்வைகள் என்ன செய்யும்? ஒட்சியேட்டும். ஆகவே இவை என்ன? சிறந்த ஒட்சியேட்டுகள். அதே மாதிரி தான் இந்த 3. ஆகவே டி கூட்டு வந்து பிழை. சரி, சிறந்த ஒட்சியேட்டுகள் சரி. ஆகவே பிசிடி சரி. 5வது ஆன்சர் ரைட். அடுத்தது 35வது ஊக்கி தொடர்பான தவறான கூற்றுக்கள். ஊக்கினால் தாக்கமூட்டின் தாக்க வீதம் எப்போதும் அதிகரிக்கப்படும். உங்களுக்கு தெரியும் தானே ஊக்கி என்ன எப்போதும் தாக்க வீதத்தை அதிகரிக்கிற வேலை தான் செய்யுது. ஆகவே கூற்று சரி. பி ஏகவன ஊக்க செயற்பாட்டிற்காக பீசமானபடி ஊக்கிகள் இடப்பட வேண்டியதோடு பல்லின ஊக்க செயற்பாடுகளாக பீசமானபடி அல்லாமல் ஊக்கிடப்பட வேண்டும். பீசமானத்துக்கும் ஊக்கிகளுக்கும் சம்பந்தம் இல்லை. ஊக்கி என்ன செய்யும்? தாக்கத்தின் போட்டு நுகரவே படாது. ஊக்கி போடுறது தாக்கத்தை மாற்று பாதை யூஸ் பண்ணி அது ஏவச்சக்தியை குறைச்சி குறுகிய நேரத்துல நிறைய விளைவுகளை பெறலாம். எதிரவே இல்லை, ஊக்கிடவே இல்லை. ஸோ அதனால அது பிள்ளை. ஏவச்சக்தியை குறைக்கிறேன்னு சொல்லலாம். ஏவச்சக்தியை தாண்டியா வேறொரு பாதையை யூஸ் பண்றது ரைட். ஓகே. ஆக அந்த கூற்று பிள்ளை. அடுத்து ஊக்கியினால் குறித்த ரசாயன தாக்கத்தின் தாக்க விதியில மாதிரி அதிகரிக்கப்படுகின்றது. எப்போதும் அதிகரிக்கப்படும் பிள்ளை. அதிகரிக்கப்படுகின்றது தான் சரி. இத இப்ப ஊக்கி வந்து R K இல்ல ரெக்ஷன் இருக்குதா எப்பவுமே ரைட். ஊக்கி வந்து தாக்கத்தின் கன்சன்ட்ரேஷனை மாற்ற போதா? செறிவை மாற்ற போதா? செறிவை மாற்ற போகுது. ஆகவே இது இருக்கட்டும். இது மாறாது வச்சுக்கணும். இப்ப வரியா பாருங்க. டெம்பரேச்சர் கூட்டினா என்ன செய்யும்? தாக்க வீதம் கூடும். இப்ப படிச்சோம். ஆகவே ஊக்கி என்ன செய்யலாம்? சம்டைம்ஸ் டெம்பரேச்சரை கூட்டி செய்யலாம். டெம்பரேச்சர் மாறிலியா இருந்தால் மற்ற எல்லா காரணிகளும் மாறிலியா இருந்தால் ஊக்கி ஏதாவது ஒன்று மூலமாக தாக்க வீதத்தை அதிகரிக்கும். அப்ப அதிகரிக்காது. இந்த மாறிலி என்ன செய்ய போகுது? கூடினாத்தான் தாக்க வீதம் கூட போதாக மாறிலியை கூட்டலாம். ஆகவே அந்த கூட்டு சரி. அடுத்தது ஊக்கியினால் தாக்கத்தில் பீசமான குணகத்தை மாற்ற முடியாது ஆயினும் தாக்க வரிசையை மாற்ற முடியும். பீசமான குணகம் அதுல மூலங்களின் அடிப்படையில் நடக்கிறது. பட் தாக்க வரிசையை மாற்ற முடியாது. சரி, தாக்க வரிசையை மாற்ற முடியும். ஏன்? தாக்க வரிசை தங்கி இருக்கு. இப்பதான் நான் சொன்னேன். தாக்க வரிசை தங்கி இருக்கிறது வந்து எதுல? தாக்கத்தின் பொறிமுறையில். அதாவது ஏவச்சக்தியும் தாக்க வீதம் தாக்க வரிசையும் தங்கி இருக்கிறது எதுல? தாக்க பாதையில, தாக்கத்தின் பொறிமுறையில. பொறிமுறை 2ஆ போயினா அது தாக்கத்தின் தாக்க வரிசை வேற. சோ அதை மாற்றக்கூடிய ஒரு இயல்புக்குரியது ஊக்கிக்குரியது மட்டும்தான். ஆகவே அந்த கூட்டு சரி. ஆகவே ஏ கூட்டு சரி, சி கூட்டு சரி, டி கூட்டு சரி. 5வது ஆன்சர். அடுத்து CH2 டபுள் பாண்ட் CH2CHO என்ற மூலக்கூறு தொடர்பான பின்வருவனவற்றுள் எக்கூற்றுக்கள் உண்மையானது. இது சும்மா சின்ன கேடுதான் இருந்தாலும் நான் விளங்கப்படுத்திடுறேன். CH2 CHO. இப்ப நான் இத கலப்புகள் காண்ற கேள்விதான். நாங்க அதுக்கேற்ற மாதிரி எழுதி வைக்கணும். இப்படிதான் இருக்க போகுது. நான் ஏதாவது வடிவங்களை மாதிரி கிட்டது எழுதி CHC இப்படி வைப்பமே உங்களுக்கு விளங்குற மாதிரி இப்படித்தான் எழுதுறது ரைட். இப்ப 3 காப்பகங்களும் sp2 கலப்பாக்கக்கூடிய sp2 தழுகை அலகுகள் 3 இருக்கணும். இதுல ஒரு தழுகை அலகு, இதுல ஒரு தழுகை அலகு, சாரி டபுள் பாண்டா. அதான் பார்த்தேன் எங்க தள்ளுகை அலகு எப்படி வரும்? 4 தானே வரணும் டபுள் பாண்ட். அப்ப இது ஒரு தள்ளுகை அலகு. அப்ப sp2 இதை பாருங்க. இங்க ஒரு தள்ளுகை அலகு, அதாவது வெஸ்பர் சோடியம். இங்க ஒரு வந்து இந்த 2 3. அப்ப இதுவும் sp2. இதை பாருங்க 1 2 3. அப்ப 3மே sp2 கலப்புக்குரியது. ஆகவே கூட்டு சரி. பி கூட்ட பாருங்க. 3 காப்பகங்களும் நேர்கோட்டில் உள்ளது. sp2னாலே என்ன வடிவம்? தல முக்கோணம். அதுல ஒரு இது போனா கோணல் வடிவம் வரப்போகுது. அதுவும் நேர்கோட்டுல இல்ல. எங்கயா நேர்கோட்டுல வருதா பாருங்க. வடிவத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்க. சரிஞ்சு வருதாயே. நான் அதுக்கு வடிவத்துக்கு ஏற்ற மாதிரி கீழே இருக்கேன். அப்ப வராது. அடுத்தது 3
மூன்று காபலங்களும் ஒரே தளத்தில் காணப்படுவதில்லை. இப்ப பாருங்க, தளம்னா மீனிங் தள முக்கோணமும் நேர்கோடுனால் ஒரு தளத்துல காணப்படுறது. நான்முகில இங்க ஏதோ ஒரு தளம், இதுவும் ஒரு தளத்துல காணப்பட இப்படி சில நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா இப்படி வரும். ஏனென்றால் இது ஒரு தளம், இது ஒரு தளம், இது ஒரு தளத்துல காணப்படுறது. அதாவது நான் அந்த மார்க்கர்ல காட்டுறேனே, பழக்கமும் இல்லை. ரைட், இப்படி காணப்பட போகுது. இப்படி காணப்பட்டா என்ன மீனிங்? மூன்றும் ஒவ்வொரு தளத்துல ஒரே தளம்னா இப்படி இருக்கணும், ஒரே தளத்துல இல்ல. நேர்கோடுனா ஒரே தளத்துல காணப்படும். ரைட், தலமுக்கோணம்னா ஒரே தளத்துல காணப்படும். நான்முகியை பாருங்க, நான்முகி தான் இப்படி காணப்படலாமா? நான்முகிக்கு இப்படித்தான் காணப்படணும். அது இன்னொரு பக்கத்துல காணப்படும். ஆகவே ஒரு தளம் இல்லை. நான்முகி மட்டும்தான் ஒரே தளம் இல்லை. ஆகவே இந்த சி கூற்றுப்புல ஒரே தளத்தில் காணப்படுவது இல்லை என்று சொல்லி எல்லாமே தலமுக்கோணம் தானே ஒரே தளத்துல காணப்படும். மூன்று காவல் அணுக்களும் ஒரே தளத்தில் காணப்படுகின்றன. சரி, ஏயும் டியும் சரி. 4வது ஆன்சர். ரைட். 37வது பாருங்க, Fe3+I- aqueous இடையிலான தாக்கத்தில் Fe3+ ஒப்பிடும் போது தாக்கத்தின் வரிசையை துணியும் பரிசோதனை தொடர்பாக பின்வருவனவற்றுள் உண்மையான கூற்றுக்கள் இவை. இத்தாக்கத்தை தாக்க விதத்தை துணிய குறிப்பிட்ட நேரத்தில் உருவாகுமே I2 அளவை பயன்படுத்தலாம். இல்லை, இந்த பரிசோதனையில நீல நிறமாக ஆக்கப்படுற நிறத்தை அடுத்த கேள்வியில இருக்கு. நீல நிறமானதுல வச்சுதான் செய்யறது. ஆகவே கூட்டுப்பிழை தேவையான அந்த பரிசோதனை முழுமையா படிச்சுக்கொள்ளுங்க. ரைட். மிகச்சிறிய செல்வியோட I2 விடால் மாப்பொருள் கரைசல் நீல நிறமாக்கப்படுவதுடன் Na2SiO2 இடுவதனால் நீலமாதலுக்குரிய நேரம் தாமதப்படுத்தப்படும். ரைட். இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் Fe3+ I2 சாரி 2I இது I2 மாறப்போகுது. ரைட். I2 மாறப்போகுது. இப்ப கிளியரா? இது இப்படி மாறி இது இப்படி மாறப்போகுது. இது I-. இப்ப இந்த I2 உடனடியாக குறிப்பிட்ட நேரத்துல மாறும். அப்ப இந்த அயோடின் என்ன செய்யும்? மாப்பொருள்ல உடனடியாக நீல நிறத்தை காட்டினா தாக்க விதத்தை துணிய வடிவாதான் தந்திருக்கு. தாக்க விதத்தை துணியே இல்லாது. எப்படி உடனடியாக? அதால இப்ப என்ன செய்யறாங்கன்னா Na2S2O3யோட இந்த I2 தாக்கத்துக்கு விடுறாங்க. அதானே Na2வோட I2 தாக்கத்துக்கு விடுறாங்க. விட்டா என்ன செய்யும்டா Na+, Na2S4 உருவாக போகுது. தாக்கத்தை சமப்படுத்தினா சமப்படுத்தி வரப்போகுது. ஆகவே இது குறைய குறைய உடனடியாக இந்த தாக்கத்தோட இந்த தாக்கம் தாக்க விதம் கூட. ஆகவே இது உருவாக இது அழிஞ்சு கொண்டே இருக்கும். இதனால நீல நிறம் உருவாகிறது தாமதப்படுத்தப்படும். ஆகவே நீல நிறம் உருவாகிறது அளவை பொறுமையாக அடைந்து தாக்க விதத்தை துணியலாம். ரைட். அதான் இது பரிசோதனை. ஆகவே அந்த கூற்று சரி. அடுத்தது Na2S2O3 I2 இடையிலான தாக்கம் Fe3+I- தாக்கத்தை விட வேகமான சொன்னேன் தானே. இதை விட இந்த இது வேகமானது. ஆகவே மலமலம் மாறிட்டு இருக்க போகுது. அடுத்தது சி கூற்று சரி. டி கூற்று. இப்பரிசோதனை மேற்கொள்வதற்கு ஆரம்பத்தில் Fe3+I- ஒரு முகவேலும் H2SO4 NO2SO3 ஒரு முகையிலும் எடுக்கப்படும் சொல்லிட்டு இதுல H2SO4 Fe3+ ஒரு முகையில் இருக்க Na2S2O3 வந்து வந்திருக்கு. Na2S2O3யும் I2 ஒரு முகையில் எடுக்கப்படும். இதுல மாறி தந்திருக்கு. எஸ், மாறி தந்திருக்கு. டி கூட்டு பிழை. பி கூட்டும் சி கூட்டும் சரி. அப்ப எத்தனையா? 2வது ஆன்சர். ரைட். நெக்ஸ்ட் கேள்வி, ஐதரசன் நிலமாலை தொடர்பான பின்வரும் 3 வழியில் உண்மையானது. ஐதரசன் நிலமாலை நல்ல ஒரு கேள்வி. அது நான் கூடுதலா இந்த அக்டிவிசர் பேப்பர் சீரீஸ்ல செஞ்சிருக்கேன். என் அல்பாத்துல இருந்து ஒன்றை ஒத்த இலத்திரன்கள் ஒன்றை ஒத்த இலத்திரன்கள் தாண்டக்கூடிய சக்தியின் மூலம். இப்ப பாருங்கன்னா ஒவ்வொரு சக்தி மட்டும் இருக்கு தானே. இங்க இருந்து எங்கேயோ தொலைவுல இருந்து முதலாவது சக்தி மட்டத்துக்கு இலத்திரன் காணப்படுறதானா? இலத்திரன் என்ன சொல்லியிருக்கு? இலத்திரன் ஏற்ற சக்தி கோட்பாடு ரீதியாக பெற்றுக்கொள்ளலாம். சரிதானே?
முதலாவது சக்தி மட்டத்துக்கு ஒரு இடத்துல என்ன செய்யணும், எங்க இருந்தோ ஒரு இடத்துல இருந்து போனாதான் அது இழுத்த நேரத்தில் வெப்ப விடுது. ஆகவே ஏ கூற்று சரி. எங்க இருந்தோ இங்க வருது, எங்க என்ன செய்யணும், எங்க ஒரு இலத்திர நேரத்தில் நடக்கிறனாலும் எங்க இருந்தோதான் இங்க வரப்போகுது. இங்க H7 மண்டல ஏன் வரப்போகுது, ஹைட்ரஜனுக்கு ஹைட்ரஜன் ஒரு இலத்திரங்களை கொண்டது தானே, சரி இங்க வராது, ஒரு இலத்திரங்களை கொண்டது தானே. ஆகவே அதோட சேர்த்து 2 இலத்திரங்களை ஸ்டோர்ல கொண்டிருக்கலாம். ஆகவே அங்கேருந்து இன்னொன்று சமம் ஒன்று வரப்போகுது. ரைட், அதோட சரி. அடுத்து பாஸ்டன் பாமர் நிலமாளிக்கிடையிலான தூரம் பாமர் லைமன் இடையிலான தூரத்தை விட பெரியது. வடிவா பாருங்க என்ன சொல்லியிருக்கான், பாஸ்டன் பாமர் கோடுகளுக்கு இடையிலான தூரம் பாமர் லைமன் இடையிலான தூரத்தை விட பாஸ்டன் தொடர், பாமன் தொடர், லைமன் தொடர், இதுல சக்தி அதிகரிக்குமே தவிர இந்த சக்தி கோடுகளுக்கு இடையிலான தூரம் என்ன செய்ய போகுது, குறைய போகுது. ஆகவே இது ரெண்டுக்கு இடையிலான தூரம் இது ரெண்டுக்கு இடையிலான தூரத்தை விட பெருசு. நான் இதை சின்னதாக்கி இருக்கேன், இப்படி வைப்போம். ரைட், இரண்டுக்கு இடையிலான தூரத்தை விட பெரியது. ஏன், சக்தி வேறுபாடு கூடு. போக 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 சின்ன 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 போயிட்டு இருக்க. ரைட், அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆகவே அந்த கூட்டம் சரி. அடுத்தது மீடியம் அதிகரிக்கும் திசையில் நிறமாலைகள் கோடுகளுக்கான தூரம் அதிகரிக்கும். மீடியம் இந்த பக்கத்துல அதிகரிக்குது, அதிகரிக்க அதிகரிக்க என்ன செய்யும், சிறு குறுகி 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 மூணாவது அகண்டிருந்து குறுகி குறுகி போயிட்டு இருக்க போகுது. ரைட் ரைட். அடுத்தது H2+ நிறமாலை H நிறமாலை ஒத்தது. வடிவா கேட்டுக்கொள்ளுங்க, ஒவ்வொரு மூலகங்கள் நிறமாலை அதுக்கு ஒரு தனித்துவமானது. இப்ப ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு இயல்பு தனித்துவமா இருக்கும். என்னது, கைரேகை அல்லது விரல் அடையாளம். ரைட், வேற என்ன, DNA, இதெல்லாம் என்ன, இன்னொரு மனிதருக்கு ஒரே மாதிரி இருக்கா, அதே போல இது ரெண்டுக்குமே ஒரே போல இருக்காது. ஆகவே அந்த கூற்று முற்றிலும் பிழையானது. அப்ப சி கூற்றும் பிழை, டி கூற்றும் பிழை, ஏபி சரியாகவே முதலாவது ஆட்சி. 39வது இது இந்த வளையை வச்சு வந்திருக்கு, பாப்போமே. இலட்சிய வாயு மூலக்கூறுகளின் இடையேக்க சக்தி தனி வெப்பநிலை வாயு வெப்பநிலை வாயு வகையில் தங்கியுள்ளது. இடையேக்க சக்தி சமன்பாடு சரி 3/2 kT எதுல மட்டும் தங்கி இருக்கு, தனி வெப்பநிலை. அப்ப ஈகே நேர்வீத சமன் டி, இது கூடுனா இது கூட போகுது. மற்றபடி வாயு வகையிலேயோ இதிலே மூல எண்ணிக்கையிலோ எதுலையுமே தங்கி இருக்கவில்லை. வடிவா செஞ்சு கொள்ளுங்க. அப்ப இது ஒண்ணா இது கூடும். ரைட், ஆகவே இதுல மட்டும்தான் தங்கி இருக்கும். ஆகவே ஏ கூற்று பிழை, வாயு வாயில தங்கி இருக்கும் சொல்லிருக்கு பிழை. அடுத்து இலட்சிய வாயு மூலக்கூறின் மீது ஈர்ப்பு விசை தொழிற்படுகிறது என கருதப்படும் தான் சொல்லியிருக்கு. வடிவா கவனிங்க, இலட்சிய வாயு புள்ளி திரிமை கொண்டது, மிகவும் சிறிய திரிமை. இலட்சியம் தான் அப்படி ஒன்று இல்லை, இலட்சியம் மிக புள்ளி திரிமை கொண்டது, அதிவேகமாக செல்லக்கூடியது. ஆகவே இதுக்கு என்னன்னா, ஈர்ப்பு விசை தொழிற்பட்டாலும் அது புறக்கணிக்கப்படுமே. இவ்வளவு ஃபாஸ்டா போயிட்டு இருக்கும்போது ஈர்ப்பு விசை என்ன செய்யும், புறக்கணிக்கப்படும். ஆனால் ஈர்ப்பு விசை தொழிற்படும், கருதப்படும் தான் சொல்லியிருக்கு. நம்ம என்ன கருதுறது, ஈர்ப்பு விசை புறக்கணிக்கப்படுறது. ஆகவே என்ன, ஈர்ப்பு விசை புறக்கணிக்கப்படுது. ஆகவே என்ன எத்தனை கேள்வி, ரைட், பி கூற்று பிழை, ஏ கூற்று பிழை, சி கூற்று. மாறா வெப்பநிலையில் வாயு மூலக்கூறுகளின் கதி வர்க்க இடைமூல கதியை விட குறைவு. ரைட், இப்ப வடிவா கவனிங்க, இந்த கிராஃப் இருக்கு தானே, இந்த கிராஃப்ல ஒரு கிராஃபுக்கு இதை சொல்றது உச்ச நிகழ்தகவு கதி அப்படின்னா, இத வாயுவை பாருங்க, இது மூலக்கூறு எண்ணிக்கை, இதான் கதி. மூலக்கூறு எண்ணிக்கை கூண்ட பக்கம் கதி இருக்கிறதால உச்ச நிகழ்தகவு கதி. அப்படின்னா நிகழ்தகவுண்டா என்ன,
ஒரு 10 பேர் எடுத்தா அதுல 6 பேர் இருந்தா என்ன, அது அதிக நிகழ்தகவுடைய. அப்ப அந்த அதிக நிகழ்தகவுடைய ஆட்கள் அது கூலக்கூறுகள் காட்டுறதுக்கு கதிதான் உச்ச நிகழ்தகவு கதி. பட் இந்த உச்ச நிகழ்தகவு கதியை விட சராசரி கதி கூட. எல்லாத்தையும் கூட்டி அதை பிரிக்கும் போது சராசரி கதி கூட. அதை விட இடை வர்க்கமூல கதி இதை விட அதிகம். ரைட், இத ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. இங்க உச்ச நிகழ்வு கதி இங்க இருக்க சராசரி கதி எல்லாத்தையும் கூட்டி பிரிக்கும் போது இதை விட அது கூடவா இருக்க போகுது, அதை விட ஆகவே சரி சி கூட்டு சரி டி கூட்டு. எக்ஸ் எனும் இலட்சிய வாயுவின் குறித்த ஒரு திரிவிற்கு வரைகின்ற வரைபடம் ஏ விட வாயுவின் வெப்பநிலை அதிகரிப்பு. ரைட், ஏ விட பிக்கு கூடலாம். இந்த பாருங்களேன், எல்லா மார்க்கெட்டும் போகுது கொஞ்சம் கொஞ்சமா. இந்த வெப்பநிலை T1, இது T2 வச்சா இந்த வாய்க்கூலர்ல சாரி இதுல வெப்பநிலை T1, ஏட வெப்பநிலை T1, பியோட வெப்பநிலை T2 எடுத்தா T2 வந்து T1 விட பெருசா இருக்கும். காரணம் என்னன்னா வெப்பநிலை அதிகரிக்க அதிகரிக்க பரம்பல் அதிகரிக்கும். என்ன, வாயுக்களின் கதிப்பரம்பல் அதிகரிக்கும். வெப்பநிலையை கூட்டினா என்ன செய்யும், ஒவ்வொரு கதியில ஒவ்வொன்று முட்டி மோதி கொண்டு தெரிய போகுது. இன்னும் கூட்டினா ஒவ்வொன்று மோதி மோதி ஒவ்வொரு கதியில தெரிய போகுது. ஆகவே இன்னும் கூட்டினா T3 அதை விட கூட, T4 அதை விட கூடவாக காணப்படும். ரைட், ஆகவே இதுக்கு விட என்ன, சியும் டியும் சரியா? ரைட், டி கூட்டும் சரி. ஆகவே சியும் டியும் சரி. எத்தனையா விட, 3வது விட. அடுத்து கடைசி கேள்வி. ரைட், A+2BD வேகமாக மெதுவாக மேலே குறித்து தாக்கம் 2 படிகள் காட்டப்பட்டுள்ளன. முழுமையான தாக்கம் தொடர்பையான கூட்டுகள் உண்மையானது. ஏபி இடையிலான புயசமான குணகம் 1:2 ஆகும். ரைட், ஃபேனுக்கு எல்லாம் ஓடுது. ரைட், இதுல இந்த 2 தாக்கத்தையும் கூட்டினா என்னன்னு வரப்போகுதுன்னு பாருங்க. A+B டி வந்து முதல் தாக்கத்துல இருந்து 2வது தாக்கத்துல இருந்து விளைவுல கடைசி காணாம போகுது. டி வந்து இடைநிலை, ஆகவே தாக்கத்துல இருக்காது. ரைட், X+Y வருது. X+Y வருது. இப்ப 2B, இங்க 2B ஏற்கனவே இருக்கு. இந்த ஒரு பியும் 2வது ஈக்குவேஷனை பாருங்க, மெதுவாக நடைபெறல, அதுல ஒரு ஏயும் இருக்கு. இங்க 2B X,Y வருது. அந்த டீன்ற ஒரு இடைநிலை. ரைட், இப்ப நான் அதை கூட்டு எழுதியிருக்கேன். என்னத்த, முதலாவது ஈக்குவேஷனையும் 2வது ஈக்குவேஷன். முதலாவது ஈக்குவேஷன் நான் விரைவாக, 2வது ஈக்குவேஷன் மெதுவாக நடைபெறது. அந்த 2ஐயும் கூட்ட இந்த டி இல்லாம போய் A+B வருது. இப்ப இதுக்கு வீசமான கூடது ஏக்கு பி என்ன, 2க்கு 2 1க்கு 1. ஆகவே ஏ கூற்று என்ன, 1க்கு 2 தந்திருக்கு, பிழை. அடுத்தது பி, ஏபி சார்பான வரிசை 2 ஆகும். இப்படி இதை பார்த்தோட பி போடல, அது வரிசை. தாக்க வீதத்துல தாக்க வீதம் எதிர தங்கி இருக்கும், மெதுவான படியில தான் தாக்க வீதம் தங்கி இருக்கும். ஆகவே மெதுவான படிக்கு தாக்க வீதம் எழுதுனா அது யார் சமன், K2 நான் எழுதுறேனே, 2வது ஈக்குவேஷன் தானே மெதுவான படி, K2 எழுதுறேன். K2 அடிப்படையில என்ன, தாக்க வீதம் டீட சரிவு தர ஏட சரிவு எல்லாம் ஒன்றோட இருக்கு. ரைட், இப்ப முதலாவது தாக்கத்துக்கு கேசி எழுத போறேன். இப்ப 2 தாக்கத்துல எழுதி விடுறேன். இல்லை, எனக்கு ஈஸி. அப்பதான் ஏக்கம கேசி எழுதுறேன்டா. இதுக்கு நான் கேசி எழுதுறேன்டா, டியின் கீழ் பீட வர்க்கம். இப்ப இந்த டிக்கு பதிலா இதை கொண்டு போய் போடுறேன்டா, டி எழுவாய் மாத்த போறேன். பாருங்க, டி எழுவாய் மாத்தினா கேசி தர
ஏ தர பியின் வர்க்கம். ரைட். இப்போ R2 சமன் K2. டிக்கு பதிலாக எழுத போறேன். கேசி சமன் இங்க ஏ ஒன்று இருக்கு, இன்னொரு ஏ ஒன்று இருக்கு. அப்ப ஏ வர்க்கம், இங்க பி வர்க்கம் ஒன்று இருக்கு. இந்த பி வர்க்கத்தை இங்க எழுதுனா இப்ப இது ரெண்டும் சேர்த்து சமநிலை மாறி ஒன்றாக எழுதலாம். இது ரெண்டும் சேர்த்து கேன்ற ஒரு சமநிலை மாறி பெருக்கடா வரப்போகுது. அது சும்மா நம்ம எழுதுற சமநிலை மாறி நம்மளா உருவாக்குறதானே. இப்ப ஏ வர்க்கம் பி வர்க்கம் வந்துட்டு. ஆகவே இதுல தாக்க வீதம் என்ன சொல்லியிருக்கு? அதுல சார்பா ஏ சார்பான வரிசை 2, பி சார்பான வரிசை 2. இதுல ஒரு சிக்கல் என்னண்டா, ரெண்டையும் சேர்த்த வரிசை 4. ஏ சார்பா 2, பி சார்பா 2 தனித்தனியாக வந்து தரலாம் கூற்று. சரி, இது ரெண்டும் சேர்த்து நடந்து தந்திருக்காங்க கூட்டு பிள்ளை. தனித்தனியான வந்து நான் மட்டும் கூட்டு. சரி, சி கூற்று. முதலாம் படி நேவக் சக்தி இரண்டாம் படி சார்பாக குறைவு. முதலாம் படி சக்தி இரண்டாம். இப்ப ஏவக் சக்தி தான் தடை தானே. இதை விடுங்க. ஏவக் சக்தி தான் தடை. தடை ஊடுனா இப்போ நீங்க போற ஒரு ரோட்ல தடைகள் கூட இருந்தா நம்ம போற நேரம் குறையும். தடை குறைவா இருந்தா போற நேரம் கூட போகுது. அப்ப இங்க பாருங்க, டி வந்து மெதுவாக நடைபெற்று டைம் என்ன குறைவு. அப்ப தடை கூட. விரைவாக நடைபெற்றால் தடை குறைவு. இந்த தடை தான் என்ன ஏவச் சக்தி. அப்ப அந்த கூற்று டி முதன்மை தாக்கமாகும். முதன்மை தாக்கம் பல்படி தாக்கம் நடக்குமா? இது 2 படியில நடக்குது தாக்கம். முதன்மை தாக்கம் தான் ஒரே படியில தாக்கம் நடைபெறும். ஆகவே மிகவும் பிழையானது. 3மே பிழை. ஒன்றுபடுத்தாம சரி. 5வது ஆன்சர். எல்லாருக்கும் முழுமையாக நினைக்கிறேன். நிறைய பேர் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. நான் இப்ப பிரைவேட் பண்ணிருக்கேன். முதலாவது வீடியோ, 2வது வீடியோ பிரைவேட் பண்ணிடுவேன். ரைட், பிரைவேட் பண்ணி நினைக்கிறேன். இப்ப பிரைவேட் ஆகிருக்கும், டைம் செட் பண்ணி வச்சிருக்கு. ஸோ அடுத்த வீடியோ வந்து இந்த வீடியோ 24 மணி நேரத்தில் பிரைவேட் ஆக்கப்படும். ஸோ தயவு செய்து அநேகமாக நேரத்துக்கு பார்த்துக்கொள்ள முடிச்சுக்கொள்ள பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மீண்டும் 11வது கேள்வியிலிருந்து 30வது கேள்வி வரைக்கும் சந்திப்போம். அதை முடிச்சுட்டா பேப்பர் ஃபுல்லா முடிஞ்ச பாட்டுக்கு போகலாம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.